Hi everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். வடை ரெசிபி தான். பருப்பு வடை, மசால் வடை, போண்டா, அதாவது நிறைய வடைகள் இருக்கு. இது வந்து சேனக்கிழங்கு வடை. சேனக்கிழங்கு வச்சு நம்ம வடை செஞ்சு சாப்பிட போறோம். இந்த வடை வந்து நம்ம சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். டீ டைம்ல நம்ம இத ஸ்நாக்ஸாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. பொரியல் ஃப்ரை சாப்பிட்ருப்போம். சேனக்கிழங்கு ஃப்ரை, சேனக்கிழங்கு பொரியல் சாப்பிட்ருப்போம். இதை வச்சு நம்ம வடை செய்யலாம். நல்லா தோல் சீவி மண் போக கழுவின பின்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணுங்கள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சென்னாதால் குழம்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது ரெண்டையும் வேக வைக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக தண்ணி, அந்த எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சேனக்கிழங்கு பீசஸ் அதை சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ப்ளஸ் கொஞ்சமாக உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து 3/4 பாகம் வேகணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3/4 பாகம் அளவு வெந்திருக்கும் கிழங்கு. 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 8 to 5 நிமிஷம் கூட போதும் நமக்கு. இப்போ அப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஈஸியாக கட் ஆகும். 3/4 பாகம் அளவு வெந்த பின்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின பின்னாடி தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே கூட வச்சுருங்க. அந்த கிழங்கு பருப்பு அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ரெண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், நமக்கு திக் பேஸ்ட்டாக வேணும். அப்போ தான் வடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 3 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன், மீடியம் சைஸ், அதை கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, மல்லித்தலை, அடுத்து காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான். அடுத்து இது வந்து கருஞ்சீரகத்தூள். கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது, மருத்துவ பயன்கள். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அடுத்து உப்பு, ஏற்கனவே வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அடுத்து நம்ம போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம வடை போடுறது தான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி எண்ணெய் காய வச்சு வடை போட்டுடலாம். கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி டெய்லி நீங்கள் ரசம் இந்த மாதிரி பொரியல் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய பயன்கள், மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பின்னாடி நம்ம வடைக்காக ரெடி பண்ணியிருந்த அந்த கிழங்கு ப்ளஸ் மசாலாவை லைட்டாக தட்டி அதில் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணோம் அப்படின்னா வெளியே நல்லா கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வடையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பிடாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போடுங்க. கருஞ்சீரகத்தில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. நான் இந்த ரீசெண்டாக தான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் அந்த கருஞ்சீரகத்தூள் வந்து நான் சமைக்கிற உணவுகளில் சேர்த்துட்ருக்கேன். குழம்பு, ரசம், பொரியல் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக அந்த பவுடர் கருஞ்சீரகத்தூள் வந்து நான் போடுவேன். அதோட பயன்களை பற்றி இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஒரு கிளிப் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த வடை வந்து ரொம்ப எண்ணெயை இழுக்காது, அதனால் சாப்பிட்றப்ப ரொம்ப எண்ணெயாக இருக்கும்னு பயப்பட வேணாம். ரொம்ப எண்ணெய் உறிஞ்சாது இந்த வடை, அதனால் நோ ப்ராப்ளம். மெயின் வந்து என்ன அப்படின்னா இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் கட் பண்ணுறப்ப, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். தோல்லாம் நல்லா சீவி
தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னாலும் அது பிசு பிசுன்னு தான் இருக்கும். பீசஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க, ஏன்னா கை அரிக்கும். அதனால் நல்லா பீசஸாக கட் பண்ண பின்னாடி மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில், சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கடுத்து நம்ம வேக வைக்கணும், ஏன்னா வளவலன்னு இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு, சேனைக்கிழங்கு வடை. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. மாவு அதிகமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த கிழங்கு நிறைய அரைச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிற அளவு வடை போட்டுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் கூட ஒரு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு மேலே வேணாம், நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால. நம்மளோட சூப்பரான சேனைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்ப ஹார்டாக இருக்காது பிச்சு சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களும் விரும்புவாங்க. காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது நம்ம கருஞ்சீரகத்தோட பயன்கள் பார்ப்போம். கருஞ்சீரகம் டைரெக்டாக நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடாது, அதை வறுத்து பவுடர் பண்ணி ஏதோ ஒரு உணவில் சேர்த்து சாப்பிட்ணும், இல்லாட்டி பாயில் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதமான தோல் நோய்களையும் இது குணப்படுத்துது. ப்ளஸ் ஆஸ்துமா பேஷண்ட்டும் சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக இந்த கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் சுகர் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற கேன்சர் செல்ஸை அழிக்கிற அளவுக்கு சக்தி இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயும் இப்போ விற்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச பயன்கள், கருஞ்சீரகத்தோட பயன்கள்.